Cinema, Caro, Coffee. Cinema, Caro, Coffee. Stars on the slide, life on the side, shooting, chatting, meeting, dating. Cinema, Caro, Coffee. Glamour, gossip, Cara, Sarah, Pickup, எல்லாமே useful, எப்போது housefull. Come on. Cinema, Caro, Coffee. Hey, Cinema, Caro, Coffee. Cinema, Caro, Coffee. சினிமா காஃபி. இளமையா இருக்கவங்க யாரும் அவங்கள வயசான மாதிரி காட்டிக்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. ஆனா ஒரு சில வயசானவங்களை தங்களை துள்ளி குதிக்கும் கால மாதிரி காட்டிக்கணும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய பவர் ஸ்டார் டாக்டர் ஸ்ரீனிவாசன். முதல்ல நான் டாக்டர், அப்புறம் தான் நான் ஆக்டர். இதுதான் என்னுடைய ஃபேக்டர். வயிறு நிறைய தொப்பையோட, வாய் நிறைய பல்லோட, மனசு நிறைய நம்பிக்கையோட நம்ம பவர் ஸ்டார் சினிமா களத்துல குதிச்சிருக்காரு. கொலையா முந்திரிக்கா, பவர் ஸ்டார் அடிச்சா நீ கத்திரிக்கா. பவர் ஸ்டார் சொந்த செலவுல சூனியம் பண்ணிப்பார், விளம்பரம் பண்ணிப்பார். அதாவது அவரோட சொந்த படமான லத்திகா பெரம்பூர்ல இருக்க மகாலட்சுமி தியேட்டர்ல 100 நாள் ஓடிட்டு இருக்கு. பெரம்பூர்ல மகாலட்சுமி தியேட்டர் எங்கன்னு யோசிக்கிறீங்களா? இருக்குங்க. அங்க பஸ் ஓடுது, ஆடு ஓடுது, மாடு ஓடுது, அவர் படமும் ஓடுது. எல்லாருக்கும் வணக்கம். டுடே இஸ் த ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப். இன்னைக்கு நம்ம பவர் ஸ்டாரோட ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூவை நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம். வாங்க போலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு தான் லைஃப்ல ஒரு ஹாப்பியஸ்டான டே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இன்டர்வியூ நான் உங்களுக்கு காமிக்க போறேன், நீங்க பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் லத்திகா 150 டேஸ் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா இருக்கக்கூடிய மிஸ்டர் டாக்டர் சீனிவாசன் நம்ம கூட இருக்காரு, தி பவர் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு. வணக்கம். சில விஷயங்களை பார்த்தோன்னே நமக்கு யாரு என்ன எப்படி அப்படின்னு கரெக்டா தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு குட்டி பசங்க 2 பேரு திரும்பிக்கிட்டு ஜட்டியோட பிபி ஊதுனா அது ஜெமினி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி போஸ்டர்ல கருப்பு கண்ணாடி பெரிய தொப்பையோட நம்மள பார்த்து பளிச்சுன்னு சிரிச்சா அது கட்டாயமா பவர் ஸ்டார் சீனிவாசன் தான். விஜய் டிவி நேயர்களுக்கும் விஜய் டிவி நிறுவனத்துக்கும் லத்திகா பிலிம் சார நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இப்ப பவர் ஸ்டாரோட அடுத்த படங்களை பத்தி பேசுவோம். அதாவது நல்ல படக்காத்த அதை வச்சிருவோம். அடுத்த 2 படத்துல 3 ஹீரோயின் நடிக்கிறாங்க. அவருடைய படத்தை பாக்குறதுக்காக மக்கள் அப்படியே ஆவலா துடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? போய் அங்கங்க சிரிக்கிறது ஒரு விஷயம், படம் முழுக்க விழுந்து சிரிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம பவர் ஸ்டாரால தான் முடியும். சார், லத்திகா படம் 150 டேஸ் கிரேட் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. உங்களுடைய முதல் படம், அதுவும் நீங்க டைரக்ட் பண்ண ஒரு இது. அண்ட் இந்த படத்தோட வெற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நாங்க பட்ட கஷ்டத்துக்கு கடின உழைப்புக்கு எடுத்த வெற்றின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்துல கதாம்சம் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. லத்திகா அப்படின்ற அந்த பேர் எப்படி நீங்க வச்சீங்க? லத்திகா என்னுடைய குழந்தை பேரு. நாங்க பல பேர் செலக்ட் பண்ண அதுல ஒண்ணுமே அமையல. சரி, குழந்தை பேர் வைக்கலாம்னு பார்த்தோம். வச்சோம்னா ரொம்ப பேருக்கே பவர்ஃபுல்லா படம் போயிட்டு இருக்கு. உங்க ஃபேமிலியில வேற யார் பேராவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க? இல்ல பண்ணல. குழந்தை பேர் வைப்போம், வச்சு சக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வச்சோம். நம்மளுடைய பவர் ஸ்டாரை பார்த்து நம்ம அல்டிமேட் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் எல்லாமே ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா ராணா திரைப்படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஏன் படத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பவர் ஸ்டார். பவர் ஸ்டார், உங்களுடைய கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கான்ட்ரிபியூஷன் உங்களோட பேருடைய 2 வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணி MABL, சீனு MABL இது மாதிரி எடுத்து வைக்கிறீங்க. அது பின்னாடி ஏதாவது? சோ சேட். இதுவரை யாரும் அட்வொகேட்டை பத்தி எடுத்தது இல்ல. சரி, புதுமையா இருக்குமே சொல்லி சீனு MABL. இன்னொரு ஸ்டோரி சீனு கொலை வழக்கு. இந்த வருஷத்துக்கு 2 படம் நான் கொடுக்கலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் மன்னவனும், படைத்தலைவன், தேசிய நெடுஞ்சாலை. அதாவது எப்போதுமே படத்துல தான் பஞ்ச் டயலாக்ஸ் வரும். நீங்க பாத்தீங்கன்னா போஸ்டர்லயே ஃபர்ஸ்ட் முறையா பஞ்ச் டயலாக் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. லத்திகா 150வது நாள், தன்னம்பிக்கைக்கு கிடைத்த தரமான வெற்றி. கண்டிப்பா. இத பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. இது என்னுடைய ரசிகர்கள் சேர்ந்து அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு மட்டும் ரசிகர்களே தமிழ்நாட்டில் இப்ப குறைஞ்ச ஒரு 5 லட்சம் பேர் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க கொடுத்த பல இன்டர்வியூல நான் படிச்சு பார்த்தேன். அண்ட் இதுல யாருமே எந்த ஒரு நடிகருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. அவங்களோட ரசிகர்களுக்கு திருப்பி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இலவசமா அந்த மலிவு விலையில மருத்துவ திட்டம் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி போங்க தம்பி,
ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. சில பேர் சொல்றாங்க ஆனா செய்யறது இல்ல. சரி நம்மளால முடிஞ்ச வரை, ஏன்னா எனக்கு ஒரு 2 ஆஸ்பத்திரி இப்ப இருக்கு. எங்க தாயார் பேர்ல ஆனந்தி ஆஸ்பத்திரியும் குழந்தை பேர்ல லத்திகா ஆஸ்பத்திரியும் வச்சிருக்கிறேன். அதனால நம்மளால முடிஞ்சு நம்மளை நம்பி இருக்கிற நம்ம ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா மற்றது ஏதாவது பொருள் அதெல்லாம் கொடுத்தாலும் நிரந்தரமா இருக்காது. மருத்துவம் செய்யும் போது கன்செஷன் ரேட்ல செய்யலாம். அதாவது இப்ப நார்மலா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம 200 ரூபாய் 500 ரூபாய் வாங்கினா அதுல ஒரு 100 ரூபாய் வாங்கலாம். எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவங்க பண்ணி நமக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ரசிகர்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம். உங்களோட முதல் படத்திலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டாரா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கீங்க. சோ இது வந்து மக்கள் உங்களுக்கு வந்து யாரு இதை உங்களுக்கு வச்சாங்க? மானசீக என்னுடைய சகோதரன் சொல்றதா இல்ல தலைவர்னு சொல்றதா இல்ல நண்பர் சொல்றதா தெரியல. அந்த அளவுக்கு நான் அவர் மேலேயும் அவரு என் மேலேயும் எழுச்சி திருமாவளவன் அவர்கள் தான் இந்த பவர் ஸ்டார் பட்டத்தை கொடுத்தாரு. அது கொடுத்ததுல இருந்து உண்மையிலே பவர் மேல பவர் தான் போயிட்டு இருக்கு. ராசி இருக்கிற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா காசும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்க சினிமா வட்டாரத்துல வந்து நீங்க ஒரு நடமாடும் ஏடிஎம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது செய்யணும் மனசு இருந்தாலே கடவுள் எந்த ரூபத்திலே யாருக்காவது பணம் கொடுப்பாரு. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். உங்களுடைய அடுத்த படம் ஏதாவது ஒரு படம் இன்னும் டெரரா லத்திகாவோட டெரரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்போ இந்த சமயத்துல குறிப்பிட்டு சொல்ல? ஆனந்த தொல்லைன்னு சொல்லலாம். அது எங்களுடைய 2வது தயாரிப்பு. அந்த படம் எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்ப திரையில வர்றதுக்கு ரெடியா இருக்கு. இதுல வந்து லத்திகால எப்படி கதாநாயகனா அறிமுகம் மாறும், அதுல வந்து கொடூரமான வில்லன் அறிமுகம் மாற அந்த படம். அது வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். அந்த படத்தை நாங்க தீபாவளிக்குள்ள ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அது வந்து மிகப்பெரிய செலவுல நாங்க தயாரிச்சிருக்கிறோம். ஃபாரின் மாப்பிள்ளை சைட்ல நிக்கிற இது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்லன், ஹீரோவோட ஃப்ரெண்டு, இது மாதிரி இருந்துட்டு தான் வந்து ஹீரோ ஆவாங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஹீரோவா இருந்துட்டு வில்லன் ஆவறீங்க. இதுக்கு உங்களோட தைரியத்தை நான் பாராட்டணும். அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? மனிதனால முடியாத ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கு. அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பக்கத்துல யாரும் இல்ல. அப்படிப்பட்ட திறமையை நம்ம மக்கள் முன்னாடி வெளிப்படுத்தணும். நாயனாவும் நடிக்க முடியும், வில்லனாவும் நடிக்க முடியுங்கிற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிற ஒரு இதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. அடங்கப்பா, கொடூரமான வில்லன் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன எந்த அளவுக்கு கொடூரம்? முன்னாடியே சொல்லக்கூடாது. நீங்க கண்டிப்பா படத்தை பாத்தீங்கன்னா நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னன்னு நான் பில்டப் பண்ண நல்லா இருக்காது. ரசிகர்களோ மக்களாகி நீங்க தான் அந்த படத்தை பார்த்து இது எந்த அளவுக்கு கொடூரம் இருக்குங்கிறத நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு கோடிக்கணக்காக செலவழிச்சிருக்கோம். ஈஸியா சொல்லிட்டு அது படம் அந்த அளவுக்கு வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த டைட்டிலே பண்ணிருக்கீங்க. டாம் அண்ட் ஜெரி அதுல வந்து இன்ட்ரோடியூஸ். அதாவது ஆனந்த தொல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் படம். லத்திகாங்கிறது என்னுடைய குழந்தை பேரு. ஆனந்த தொல்லைங்கிறது என்னுடைய தாயார் பேரு ஆனந்தி. அதனால சரி அவங்க பேர்ல ஏதாவது எடுக்கணுமேங்கிறதுக்காக தான் ஆனந்த தொல்லைன்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். சார் இப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க, இதுதான் ஆனந்த தொல்லை. லத்திகா 150 days சக்சஸ் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ண போறேன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். என்ன மாதிரி, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு போது அந்த படம் மாதிரியா? இல்ல, அது ஏற்கனவே நாங்க இப்ப பண்ணி முடிச்சிட்டோம். மதுரையில இப்பதான் ஒரு 10 daysக்கு முன்னால ரொம்ப பிரம்மாண்டமான முறையில நாங்க ஒரு 5000-6000 ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அவ்வளவு பேருக்கு நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்குள்ள மரியாதை என்ன கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டோம். மதுரையே கதைகளுக்கு போச்சு. அதுக்கு உதாரணமா இப்ப நம்ம ஆனந்தோட புக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஃபுல்லா எழுதியிருக்கிறாங்க நல்லபடியா. இந்த படத்துல எடுக்கிறது இருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப நாங்க உழைச்சிருக்கோம். இரவு பகல் பாராம இந்த படத்துல நிறைய ஃபைட் சீன்ல எனக்கு ஒரு பெரிய அடியப்பட்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதையும் பாராம இந்த படத்துல நாங்க முடிக்கணுங்கிற ஒரு வெறியில தான் இந்த படத்தை வெளியே விட்டுருக்கோம். கண்டிப்பா இந்த படம் 200வது நாளை இருந்து அடையும் போது நீங்க மதுரையில வைக்கக்கூடாது, சென்னையில வச்சீங்கன்னா நாங்க எல்லாம் வருவோம். ஏற்கனவே சென்னையில 50 நாள் ட்ரேட் சென்டர்ல வச்சுட்டோம். வச்சு முடிச்சுட்டு தான் இப்ப மதுரையில வச்சோம். இப்ப இந்த சாட்டர்டே கூட கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 5000 பேரு. அந்த ஃபங்க்ஷன் கூட நான் போறேன். அந்த மாதிரி உழைப்புக்கு ஏற்ற வெற்றிங்கிறது, இந்த மாதிரி நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னா அந்த வெற்றி தான் எங்களுக்கு. வேற ஒண்ணுமே நாங்க பணம் காசுலாம் எதிர்பார்க்கல. லட்சங்களை போட்டிருக்கோம், ஆனா ஒன்னும் லட்சங்கள் கையில வரல. லட்சியமா படத்தை நல்லபடியா ஓட்டணும், நல்ல மக்களுக்கு கருத்துக்கள் சொல்லணும் தான் நாங்க படத்தை எடுக்கிறோம் இல்லையா. மற்றபடி என்ன நம்பி இருக்கிற ஒரு 150-200 குடும்பத்தை நாங்க எங்களால ஒரு படம் எடுத்தா காப்பாற்ற முடியுங்கிற ஒரு உணர்வு இருக்கு. அவங்களுக்காகவே உண்மையிலேயே நான் படம் எடுக்கிறேன். வேற ஒன்னும் இதுல வந்து கோடிக்கணக்கு அல்லணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து ஐயோ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேணாம்.
நம்ம தமிழ்நாட்டோட பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன் சார் இருக்காரு. நீங்க உங்களோட போட்டோ உங்களோட ரெஸ்யூம் எடுத்து வந்தா மட்டும் போதும் இல்லையா சார்? கண்டிப்பா அவரே சொல்லிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மத்தவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தரீங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் இதை தவிர்த்து பாலிவுட் ஹாலிவுட் சைட்ல இருந்து யாராவது உங்களை அப்ரோச் பண்ணி? கேரளால இருந்து கேட்டிருக்கிறாங்க, போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு கதை கேட்கறதுக்கு டைம்ல இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருக்கேன். கண்டிப்பா திரையுலகங்கிறது ஒரு பெரிய கடல். இந்த கடல்ல வந்து தத்தளிச்சு நீந்தி வரவங்க ஒரு சிலர் பேர் தான். பாதி பேர் கடல்லே காணாம போயிடுறாங்க. அந்த ஒரு சிலர் பேர்லயே தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். திரையுலகம் வந்து உண்மையிலே இது கலைத்தாய்ங்க வந்து தத்தெடுத்த தாய் வந்து நம்ம சரியான முறையில சரியானபடி பயன்படுத்தினா உண்மையிலே இந்த தொழில் வந்து ரொம்ப பிரகாசமான தொழில். பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன், ஓகேங்களா? பவர் ஸ்டார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டாக்டர் நீங்க வந்து எந்த வகையான டாக்டர்? நீங்க அலோபதியா, ஹோமியோபதியா? நான் வந்து டாக்டர்னா அக்குபஞ்சர். சூப்பர் சார். இது வந்து சைனீஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இது மருந்து மாத்திரை இல்லாம நீடில குணப்படுத்துறது. வலிக்காது? இல்ல, வலி இருக்காது. அதுக்கு தகுந்த நீடில் ரொம்ப மைனூட்டா இருக்கும். சார், வெளியில நீங்க வந்து போகும்போது உங்களோட படத்தை பார்த்த உங்களோட ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆனந்த தொல்லை என்ன? கேட்கலாம் பாரு, கேரப்பயமான ஒரு கேள்விய. ஒரு லத்திகா பட ஹீரோ ஆச்சு, ஒரு பவர் ஸ்டார் ஆச்சு, அந்த மாதிரி சொல்லும்போது மனசுக்கு நம்ம படுற கஷ்டங்கள் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. அது இந்த திரையுலகத்துல ஒண்ணுதான் இந்த மாதிரியான ஒரு பேரும்போலும் கிடைக்கல. என்னதான் கோடிக்கணக்கா பிசினஸ் பண்ணாலும், என்னதான் பெரிய கம்பெனி வச்சிருந்தாலும் அந்த பேரும்போல் இதுல கிடையாது. படைத்தலைவன் அந்த படத்தை பத்தி அந்த படைத்தலைவன் வந்து போலீஸ் சப்ஜெக்ட் முழுக்க. அது நம்ம ஏற்கனவே நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்ச தங்கப்பதக்கம் மாதிரி இந்த படத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும். இதுல வந்து நான் டைரக்டராகவும் என்னுடைய அசிஸ்டண்டா மாரிமைந்தன் அவர்கள் இந்த படத்துல இருந்து அறிமுகமாறு ரொம்ப பிரமாதமா கதை வச்சிருக்கிறாரு. இந்த படத்துல ஃபேராக நாங்க இப்ப குஷ்பு பேசிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா உங்க ரம்யா கிருஷ்ணன் இந்த மாதிரி 2-3 ஆர்டிஸ்ட் பேசிட்டு இருக்கோம். டைம் எப்படி கிடைக்கும் அதை வச்சு நாங்க அந்த படத்தை எடுக்கலாம். போஸ்டர்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை உள்ள ஒரு போஸ்டரா இருக்கு. ஒரு மார்க்கமாவே இருக்குன்னே சொல்லலாம். பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் காலேஜ் பசங்க வந்து ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. அடுத்து போஸ்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்றதா இல்ல இதுக்கு ஒரு டீம்? இல்ல, நானே செலக்ட் பண்றதா. இதுல வந்து எங்க டிசைனர் வந்து சசி ஜெகன் அவர் இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு 10 போட்டோ கொண்டு வர சொல்லுவேன். அதுல எது நல்லா இருக்க சொல்லி இந்த மாதிரி பண்ண ஒரு வெறி, அதாவது ஒரு தொழில் இறங்கிட்டா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், அது வந்து நிரந்தரமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. அதனால ஒரு போஸ்டர் அடிச்சாலும், ஒரு படம் எடுத்தாலும், ஒரு பப்ளிசிட்டி பண்ணாலும் மக்கள் மனசுல கவரணும் அப்படிங்கிற எல்லாருமே படம் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல்ல எத்தனையோ பேர் நீந்தி வராங்க. அதுல நீந்துறவங்க தான் நீந்த முடியும். அந்த மாதிரி விளம்பரம் இருந்தாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, மக்கள் மனசுல நிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு புதுமை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் சார். உங்க ரசிகர்களோட சேர்ந்து நீங்க படம் பார்த்திருக்கீங்களா? உங்க கண்டிப்பா. ஏற்கனவே உனக்கு ஒரு கோயில்ல ஒரு படம் பார்த்திருக்கிறேன், மண்டபம் பார்த்திருக்கிறேன், அப்புறம் நம்ம லத்திகா பார்த்திருக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் என் ரசிகர்கள் வருவாங்க. குறைஞ்ச ஒரு 10,000 பேர் ஒரு தியேட்டருக்கு வந்து இருந்து ஒரு 3 மணி நேரம் அவங்க கூட நான் சந்தோஷமா படம் பார்க்கறது. அது அவங்களும் விரும்புறாங்க, நானும் அந்த மாதிரி தான் விரும்புறேன். சூப்பர் சார். நான் ரசிகர் இல்லாம திரையுலகம் கிடையாது. அதனால ரசிகர்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு நானும் அவங்களுக்கு அவங்க தேவைகளுக்கு என்னவோ நான் செஞ்சேன். இன்னில இருந்து அந்த லிஸ்ட்ல என்னைய சேர்த்துக்கங்க. போகும்போது கண்டிப்பா அவங்க கூட நான் ஒரு போட்டோ கண்டிப்பா. சினிமா காரம் காஃபி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.